நம்ம எப்பயும் வந்து இந்த ஹாரர் டேல் பார்ட் 1 போட்டுருக்கோம். இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க சீக்கிரமாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கேம் பிளே உங்களுக்கு புரியும். நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு பின்னாடி இங்கே ஒரு இடம் இருக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லை வாங்க. யார் லைக் பண்ணுறீங்களா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம போகலாம். ஓகே, நம்மக்கிட்ட வந்து இதை வந்து ஏற்கனவே நம்ம நோட்டில் பார்த்துருப்போம். நம்ம ஏற்கனவே வந்து ஏதாவது ஒரு ஐட்டத்தாச்சும் எடுத்தோம். ஓ, இது மட்டும் வந்துக்கிட்டே இருக்கே. கரெக்டாக நம்ம எடுத்து இதை இங்கே வச்சிடலாம். அப்புறம் அப்படியே நம்ம மேலே போயிடலாம். ஹேர் இங்கே தான் இருக்கான். இவங்ககிட்ட போய் இதை நம்ம கொடுத்துடலாம். இங்கே தான் இருக்கான். அவங்ககிட்ட போய் இதை நம்ம கொடுத்துடலாம். ஓகே, ஒன்று குறைஞ்சிருச்சு. வாங்க திரும்ப போகலாம். திரும்ப அப்படியே கீழே வந்து வேறு ஏதாச்சும் இந்த ஊஞ்சல் விளாண்டுருக்கு எனக்கு தெரியுது. கீழே அப்படியே போயிட்டு வந்தால் ஒன்றுமே கிடைக்கல இது வரைக்கும். அதாவது இப்போ வரைக்கும் எதுவும் கிடைக்கல. ஏதாவது கிடைக்குதான்னு மட்டும் பார்க்கலாம். இரு ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்கு எடுத்தோம் அதுவே மறந்துட்டேன். ஓகே, கேன்ஸ் மாதிரி இருக்குது. அதில் நம்ம கேன்ஸ் தேவைப்படும். ஆனால் இந்த மாதிரி கேன் கிடையாது. இந்த கேமோட கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்குது. அது எப்படின்னா அது எனக்கு தெரியல. நம்ம இடங்க அது வெளியே போக முடியுது போச்சா. ஓகே, போகலாம். இப்போ நம்ம எங்கே போகலாம்? எங்கே போகிறது? சரி, நம்ம சாமிலுக்கு போகலாம். ஓகே, வந்துட்டோம். இந்த இடத்துல ஒன்று எடுத்துகிட்டு வரணும் தான் பார்த்தேன், மறந்துட்டேனே. இங்கே ஏதாவது கீ இருக்கா? இருக்குங்க. இதான் காப்பர் கீ. இதை எடுத்துகிட்டு அப்படியே மேலே போயிட்டு இதோ இந்த இடத்தோட கீ தான். லாக் அப்படியே ஓப்பன் பண்ணிடணும். இப்போயே நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது லாக்கு தான் இருக்கும். லாக்காக தான் இருக்கும். இது எப்படியும் லாக்காக தான் இருக்கும். ஓகே, நம்ம கீழே போகலாம். இப்போ நம்ம சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகணுங்க. நீங்கள் இதை பார்த்தீங்களா? அப்புறம் எனக்கு இன்னொன்று தெரிஞ்சிருச்சு. அவன் வந்து முயல்னால முயலுக்கு எப்படி கண்ணு இருக்கும் நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்படி தான் அவன் கண்ணும் தெரியும். நம்ம அவங்க முன்னாடி போனோன்னா ஒன்றும் ஆகாது நமக்கு. அது உண்மை. அவன் சைடில் போனால் தான் முயலுக்கு எப்படி தெரியும் கண்ணு, அப்படி தான் அவருக்கு தெரியும். இது நம்ம ஃபஸ்ட்லேருந்து வந்த இடம் தான். ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம வீடும் கூட. இது ஆமாம்ல, இந்த இடத்துல வந்து இது போட்டு வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே போகக்கூடாது.
இங்கே பின்னாடி வந்து ஒன்றுமே இல்லை. ஓகே, இங்கே ஏதாவது இருக்குமான்னு பார்க்க வந்தேன். இங்கே எதுவும் கிடையலை. ஆனால் இங்கே தான் ஒன்று இருக்கணுமே. இது சிலை தாங்க. எங்கே இருக்கான்னு அவன் கேட்குறான். எங்கே நான் பார்க்கும்போது இருந்தது. ஃபிஷிங் ராடு. இது நம்மளுக்கு தேவை. இது நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருளுங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்ட் 1ல் வந்து ஒரு பூனையை காமிச்சிருந்தோம். இதுதான் நம்ம இறந்தோம். இந்த பெட்டில் தான் நம்ம இருந்திருக்கோம் போல். சும்மா இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா முன்னாடி வந்து எதுவும் தெரியல. அவன் கண்ணு வந்து கொஞ்சம் கோளாறாக இருக்குது. திரும்ப லெட்டர் மாதிரி இருக்குது. ஓ, நம்ம வந்த இடம் தானா? இதில் இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு இது இருக்குது. இது வந்து பார்ட் 2 சமந்தாவில் தான் காமிப்பாங்க. சமந்தா எஸ்கேப்பில் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து 3 ஹவர்ஸ்க்கு போயிடலாம். எப்போ இந்த கேம் வந்து நான் வந்து இன்னும் 3 பார்ட்டு வரும் அப்படிலாம் இல்லை. ஒரு பார்ட் தான் இன்னும் வரும். பார்ட் 2 பார்ட் 3 வரும். ஒன்று எடுக்க மறந்துட்டேன். பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு தான் வருதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கிடையாது. பார்ட் 3ன்னு ஒன்று வரும் இதில். அதாவது இப்படி சொல்ல, இந்த ஃபஸ்ட்லேயே பார்ட் 3ன்னு ஒன்று வரும். இது பார்ட் 2னால அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. இந்த கேமில் ஸ்பீடாக தான் நம்மளால் போக முடியுது. ஆனால் என்ன, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும். நம்மக்கிட்ட ஃபிஷ்ஷிங் ராட் இருக்குதுல்ல, இதை எடுத்து இங்கே வைக்கணும். வச்சதுக்கப்புறம் மீன் பிடிக்கணும். மீன் வந்துடுச்சு. வச்ச உடனே வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம். வரானான்னு பார்த்துக்கிட்டு தான் போகணும். அவனோட சைடில் மட்டும் போகவே கூடாது. ஏதாச்சும் ஆச்சுன்னா கதை அவ்வளோதான். ஏன் கொஞ்சம் ஊஞ்சல் ஆடிட்டு போகலாம். நல்லா இருக்கு இது. ஆனால் அவ்வளோலாம் நல்லா இல்லை. கீழே ஊஹூ அப்படின்னு தான் கற்றுடா இது. இவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்கான். எங்கே நம்ம இடம் இந்த இருக்குது. நெட்டில் அப்படியே மீனை அப்படியே வச்சிடலாம். மீனை வைக்கணும். இப்போ சைக்கிளை எங்கே எடுத்துகிட்டு போகலாம்? சாமிலுக்கு போகலாம். வாங்க, எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். இந்த எல்லாருமே ஷஃபில் ஆகுங்க. அதுவும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த எல்லாமே ஷஃபில் ஆகும். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுமா. ஓகே, ஐயோ இதை எதுக்கு நான் எடுக்கிறேன்? வந்துடுச்சு. இது எடுத்துட்டேன். வந்து போன வாட்டி ஒரு பூனையை பார்த்தோம்ல, அந்த பூனை வந்து ஒரு மாதிரி இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னு தெரியல. அதுக்கு ஒரு பசி இருந்தது. ஓகே, நம்ம போய் பார்க்கலாம். அங்கே பாருங்களேன், இந்த டவருக்கு மேலே பைனாகுலர் இருக்கும் தானே? ஆமாம், டவரில் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா டவர் மேலே இருந்து பைனாகுலர் வச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, போகலாம் போகலாம். போ 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 போ. இங்கே தான் பூனை இருக்கும். இந்தா சாப்பிடு. இந்த சாப்பிட மாட்டேங்குது. இதை சாப்பிட்டுக்க பூனை. சாப்பிட்டு செத்து ஓடி போச்சு. என்ன வகையானதுடா? எல்லாமே சாப்பாடும். பைனாகுலர் கிடச்சிருச்சுங்க. ஓ பூட்டிட்டாங்களா? அப்படி எப்படி வந்துட்டேன்? வந்ததும் சரிதான். பட் இங்கேருந்து எப்படி அங்கே போவேன்? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறோம். இந்த வழியா இது அப்படியே ஒரு மேஸ் மாதிரியே இருக்குது. இந்த இடத்த விட்டு நான் எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஏதாவது வழி இருக்கும் போல. ஏதாவது ஒரு இடத்துல வழி வச்சுருப்பாங்க. கண்டுபிடிக்க முடியல. இங்கே ஒரு ஆறு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த ஆற்றுல இதை போட்டுடலாமா? வேணாம், எதுக்கு தான் திரும்ப போடணும்?
என்கிட்ட நான் போன வாட்டி வந்தேன், நான் போன வாட்டி வரும்போதே ஒரு ஐடியா இருந்ததில்ல, அதையே நம்ம இப்பயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் அந்த பக்கம் இருக்கோ, இதோ வந்துட்டேன். ஓகே, இதை நம்ம எடுத்துகிட்டு அப்படியே நம்மளோட பேஸ்கெட்டில் போட்டோம்னா இங்கே ஒரு குதிரை மாதிரி தெரியுது, இது எதுக்குடா தெரியல. இந்த மாதிரி நிறைய ஹாரர் கேம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்னோடய சைக்கிள் எங்கே, அவன் முன்னாடி வாங்க, ஆனால் அவனோட கண்ணு பக்கத்தில் மட்டும் வராதிங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பிடிச்சிருப்பான். எப்படி ப்ரோ நிறமட்டையும் உடஞ்சிருக்கு, பட் இங்கே ஒன்றுமே இல்லை, அதுதான் உண்மை. அங்கே இருக்க சைக்கிள் ரொம்பவே முக்கியமான ஒன்று, இதுதான் சைக்கிள் கிடச்சிருச்சு, நல்ல விஷயந்தான். இப்போ வேறு எங்கேயாச்சும் போனோம்னா நம்ம ஸ்கூலுக்கு போகலாம். ஸ்கூலில் எனக்கு தெரிஞ்சு க்ரோபார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் எப்படின்னா அது வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. நம்ம எப்படியும் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. நம்ம செகண்ட் வாட்டி தான் இங்கே க்ரோபார் இருக்குங்க, க்ரோபார்லாம் இருக்குது, குதிரை இருக்குது. இந்த குதிரை எதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு எஸ்கேப்பில் இந்த மாதிரி நான் அங்கேயும் குதிரை பார்த்தேன், இங்கேயும் குதிரை பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு எஸ்கேப்பில் குதிரை வைக்க முடியும். ஓகே, போகலாம். எங்கேயும் இல்லை பாப்பா. ஓகே, எடுத்துக்கலாம். இந்த ஃபுட்பால் எதுக்கு அப்படின்னா மேலே தூக்கி போட, இதோ இங்கே இருக்கா, இது மேலே அப்படியே தூக்கி போடணும், அப்படியே வந்துடும். இது அப்படியே மேலே ஏறணும், அப்புறம் அதை அப்படியே கீழே தள்ளி விட்டுடணும், அப்படியே வந்துடும். அதாவது இது நம்மளோட ஸ்கூலு தான். இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் நினைக்கிறான் அது எப்படி எதுவும் தெரியல. எனக்கு இப்போ ஒரு கத்தி கிடைக்கணும், கத்தி எனக்கு கிடைக்கல. கத்தி கிடைக்கணும்னா வேறு கேஸ் தான் போகணும். நம்ம இன்னும் போகாத ஒரு இடம் லேயர் தான், லேயருக்கு அப்படியே போயிடலாம். பார்த்தாச்சு லேயருக்கு. இப்போ நம்ம வந்துட்டோம். நம்மகிட்ட ஒரு க்ரோபார் இருந்துச்சுல்ல, அதை எடுத்துக்கலாம். அப்புறம் இதோ இந்த இடத்துக்கு போயிடுவோம், இது அப்படியே லாக் அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம எப்படி இங்கே வழியாக போனோம் அப்படின்னா இந்த லைட்டை மட்டும் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். அப்படி போனோம்னா தப்பான ஒரு இடத்துக்கு போயிடும். இட்ஸ் லாக் பவுண்ட் ராக்ஸ். இது பவுண்ட் ராக்ஸ்னா என்ன? ஓகே, கீழே இருக்குது, இதெல்லாம் தேவையில்லை. இந்த வழியாக தான் போகணும். இந்த சுரங்கம் ரொம்பவே பெருசாக இருக்குது. இந்த சுரங்கத்துக்கு அந்த வீட்டுக்குள்ளே வரைக்கும் நான் இன்னும் போகவே இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே அதாவது இந்த கேம் எப்படி இல்லை, எனக்கு புரியல. எப்படி இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என்ன ஆட்டம்? ஓகே, அவன் போயிட்டு வந்தான் நினைக்கிறேன். இது அங்கே இருக்கும், இதுலேயே எப்படி நம்ம ஒழிச்சுக்கலாம். வெளியே வா, நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். எப்படா இங்கே வருவ? இல்லை, எப்படி இங்கே வரான்? நான் வந்த வழிக்கு ஏன் வர? பைத்தியமா அவன்? இல்லை பெரிய ஆள், அதுவும் பயங்கரமான ஒரு ஆள். இதில் ஏதாவது போகிறேன்,
ஓகே, இந்த வழியாக தான் நம்ம போகணும். இது வழியாக வந்த வழி மாதிரியே இருக்குது. ஐயோ, எந்த வழியாடா போகிறது? வாங்க அப்படியே நம்ம போகலாம். இந்த இடத்த விட்டு நம்மளை வெளியவே போகலன்னா கதை அவ்வளோதான். அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வழியாக போய் பார்ப்போமா? இதுதாங்க, எப்படியோ வந்துட்டோம். போடா, எப்படியோ வந்துட்டோம். செம்ம வந்துட்டோங்க. இங்கே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு. அப்போ இங்கே தான் இருக்கானா? எப்படியோ போட்டுருந்தோம். அப்புறம் ட்ரியோஸ் போல இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. இதான் வரலையா? ஹலோ, வந்துட்டோங்க. எப்படியா பைனாகுலரே எடுத்துக்கலாம். இங்கே இந்த கேமில் வந்து நம்மளால் குதிக்க முடியல. இது பிடிக்கல. இந்த கேமை நீங்கள் விளாண்டிங்கன்னா உங்களால் குதிக்கவே முடியாது. நான் இப்போ எடுத்து வச்சுட்டு இந்த இதையே முடிக்க போகிறேன். இந்த கேமை முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதாவது நான் எடுத்த எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு இந்த கேமை இதோட முடிச்சிடலாம். அடுத்த பாட்டு வேணும்னா சொல்லுங்கள். இந்த திரும்பும் போது அந்த கை இதில் படுது. ஓகே, வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். ஓகே, வச்சுக்கோடா. ஓகே காய்ஸ், இதோட நம்ம இதை முடிச்சிடலாம் இந்த கேமை. அதாவது இந்த பாட்டை முடிச்சிடலாம் தான் சொல்கிறேன். அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பாய்.